நிழல் போல தொடரும் செயல்கள். ஒருநாள் மதிய வேளையில் எழில் ஒரு பெரிய இனிப்பான மாம்பழத்தை சாப்பிட தயாராக இருந்தான். அதை பார்த்த கவின் ஒரு தந்திரம் செய்தான். எழில், அதோ பார், அந்த மரத்தின் உச்சியில் ஒரு அபூர்வமான தங்க நிறப் பறவை அமர்ந்திருக்கிறது என்று கத்தினான். எழில் ஆர்வத்துடன் வானத்தை பார்த்தான். எழில் திசை திரும்பிய அந்த நொடியில் கவின் அவனது கையிலிருந்த மாம்பழத்தை பிடுங்கிக் கொண்டு ஓடினான். ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு அந்த மாம்பழத்தை ரசித்து சாப்பிட்டான். எழில் ஏமாற்றத்துடன் அழுது கொண்டே வீட்டிற்கு சென்றான். கவின் இதை ஒரு பெரிய சாதனையாக கருதினான். அடுத்த நாள் வியன் தனது புதிய காலணிகளை கழற்றி வைத்துவிட்டு ஊஞ்சலாடிக் கொண்டிருந்தான். கவின் மெதுவாகச் சென்று வியனின் காலணிகளை எடுத்து அருகிலிருந்த ஒரு அடர்ந்த புதருக்குள் ஒளித்து வைத்தான். வியன் விளையாடி முடித்துவிட்டு வந்து தனது காலணிகளை காணாமல் தவிப்பதைக் கண்டு கவின் மறைந்திருந்து ரசித்தான். நாட்கள் செல்லச் செல்ல கவினின் தந்திரங்கள் அனைவருக்கும் தெரியத் தொடங்கின. ஒரு மாலை நேரத்தில் கவின் விளையாட மைதானத்திற்குச் சென்றான். ஆனால் அங்கே இருந்த மற்ற சிறுவர்கள் கவினைக் கண்டதும் தள்ளிப்போனார்கள். அவனுடன் யாரும் விளையாட முன்வரவில்லை. கவின் முதன்முறையாக தனிமையை உணர்ந்தான். ஒருநாள் கவின் காட்டின் ஓரத்தில் ஒரு அழகான வண்ணத்துப் பூச்சியை துரத்திச் சென்றான். கவனக்குறைவாக ஓடிய கவின் தரையில் இருந்த ஒரு ஆழமான குழியில் தடுமாறி விழுந்துவிட்டான். அந்த பள்ளம் சற்று ஆழமாக இருந்ததால் அவனால் தானாக மேலே வர முடியவில்லை. யாராவது உதவுங்கள் என்று அவன் பயத்துடன் கத்தினான். கவினின் அலறல் சத்தம் கேட்டு எழிலும் வியனும் அந்த இடத்திற்கு ஓடி வந்தார்கள். குழியில் கவின் இருப்பதை பார்த்த அவர்கள் ஒரு நிமிடம் தயங்கினார்கள். இதுவும் கவினின் ஏதோ ஒரு தந்திரமாகத்தான் இருக்கும். நாம் உதவி செய்யப் போனால் நம்மை ஏமாற்றுவான் என்று வியன் சொன்னான். எழிலும் அதை ஆமோதிப்பது போல தலையசைத்தான். தனது பழைய செயல்களால் நண்பர்கள் தன்னை நம்ப மறுப்பதை எண்ணி கவின் கண்ணீர் விட்டான். என்னை மன்னித்து விடுங்கள். நான் பொய் சொல்லவில்லை. நான் உண்மையில் சிக்கிக்கொண்டேன். நான் செய்த தவறுகளை உணர்கிறேன். இனி நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன் என்று அவன் கெஞ்சினான். அவனது குரலில் இருந்த உண்மையை எழில் உணர்ந்தான். எழிலும் வியனும் இணைந்து ஒரு வலுவான மரக்கிளையை கொண்டு வந்தார்கள். கவின், இந்த கிளையை பலமாக பிடித்துக்கொள் என்று வியன் கத்தினான். இருவரும் சேர்ந்து கவினை மெதுவாக குழியிலிருந்து மேலே தூக்கினார்கள். வெளியே வந்த கவின் தனது நண்பர்களை கட்டியணைத்துக் கொண்டு நன்றி கூறினான். அன்று முதல் கவின் முற்றிலும் மாறினான். அவன் யாரிடமும் பொய் சொல்வதில்லை, யாரையும் ஏமாற்றுவதில்லை. அவன் மற்றவர்களுக்கு அன்பையும் உதவியையும் கொடுத்தபோது அவனுக்கும் அதே அன்பு திரும்ப கிடைத்தது. நாம் பிறரை எப்படி நடத்துகிறோமோ அதுவே நம் வாழ்க்கையாக அமையும் என்பதை அவன் புரிந்து கொண்டான்.